In metallurgy, last class we have seen how to concentrate the ore. So what is that concentration? It is removal of impurities. We cannot remove the impurities and get a pure metal in a single step. Okay, so we can remove some amount of impurities so that the amount of metal present will be increased. That percentage will be increased. That is called as a concentration. So in the concentrated ore will have some other impurities. இப்போது கான்சன்ட்ரேஷனில் வந்து என்ன மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகும்னாக்கா இந்த கேங்குன்னு சொல்லுவோம். கேங்னு என்னென்னாக்கா இந்த கல் மண் அதோட அசோசியேட் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு பிரித்து எடுக்க முடியும். பட் ஒரு மெட்டல் 2-3 மெட்டல் ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கும், அதெல்லாம் நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. சரியா? இப்போ நமக்கு தேவையான மெட்டல் மட்டும்தான் அந்த ஓரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு தேவை வந்து காப்பராக இருக்கலாம், பட் காப்பர் கூட அயன் சேர்ந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காப்பர் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது we have to go for some 2 or more steps. So in today's class we have going to see how to extract the metal from the concentrated ore. இது வரைக்கும் நம்ம அதை ஓர்னு தான் சொல்லுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் அதுக்கு பேர், அதுக்கப்புறம் மெட்டல். இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓரில் நம்ம இந்த கேங் பார்ட்டிகல்ஸாக ரிமூவ் பண்ணிட்டோம், பட் அது மற்றது கூட எல்லாமே இருக்கிறதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் தான். இப்போ காப்பர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது கூட கோல்டே இருந்தாலும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், அதை இம்ப்யூரிட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி மெத்தட் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துருக்கோம், இப்போ காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அதோட ஆக்சைடு ஃபார்மில் மாற்றிக்கணும். அந்த மெட்டலை வந்து மெட்டல் ஆக்சைடாக மாற்றணும். அப்போ ஆக்சைடாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடுச்சு, மற்ற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த மெட்டல் மட்டும் ஆக்சைடு ஃபார்மில் வெளியில் வரும், அதை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மெட்டல் ஆக்சைடாக இருக்குது. அப்போ நமக்கு எது மட்டும் தான் தேவை, மெட்டல் மட்டும் தான் தேவை. அதை ஹீட் பண்ணால் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் மெட்டல் மட்டும் கிடச்சிரும். அதுதான் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். இது ஓர். இந்த ஓரை வந்து ஹீட் பண்ணுறக்கா we are getting மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடை ஓரை வந்து நம்ம ஏன் வந்து ஹீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னா, ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணுறோன்னா, இல்லை ஆக்சிஜன் இல்லாமல் அது என்ன மெத்தட்னு பார்க்க போகிறோம். அப்போ ஓரில் நமக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குது மெட்டல் கூட. அதை ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டலோட ஆக்சைடை மட்டும் எடுத்துக்கிறோம், மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்த மெட்டல் ஆக்சைடை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ரிடக்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் ரிடக்ஷன்? இட் இஸ் ரிமூவல் ஆஃப் தட் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் அ ரிடக்ஷன். தென் we are getting the pure metal. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸில் we are going to see. பாருங்கள். ஸோ தட் இஸ் வாட் ore is first converted into metal oxide and metal oxide is then reduced to metal. இப்போ அது ஈக்குவேஷன் ஃபார்மில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் HGS சல்ஃபைடு ஓர், இல்லை Cu2S சல்ஃபைடு ஓர். இது ரெண்டு என்ன ஒரு சல்ஃபைடு ஓர், சல்ஃபைடு கூட சேர்ந்துருக்கு. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் பாருங்கள். HGS ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன ஆகும், எஸ் வந்து O2ஓட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக SO2 ரிமூவ் ஆகிடும் கேஸ் ஃபார்மில். ஹெச்ஜி வந்து HGS இஸ் கன்வெர்டட் இன்டு HgO. அதே மாதிரி Cu2S சல்ஃபைடு ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா we are heating with oxygen. This method of heating with oxygen is called as a roasting and it is especially suitable for sulfide ores. ஏன்னா ஓர்ஸில் நிறைய டைப் இருக்குது. சல்ஃபைடு ஓரா, இல்லை கார்பனேட் ஓரா, இல்லை ஆக்சைடு ஓரான்னு இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் மெத்தட்ஸ் பார்க்கும்போதும் பார்த்தோம் என்னென்னத்துக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் சூட்டபிள். இப்போ சல்ஃபைடு ஓருக்கு ஃப்ளோட்டேஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே சல்ஃபைடு ஓருக்கு என்ன மெத்தட்னா இந்த ரோஸ்டிங் தான். It should be heated with oxygen. So this is converted into its oxide form. அந்த ஆக்சைடு ஃபார்ம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வர்றதா ரிடக்ஷன். அந்த ஆக்சைடு ஃபார்மை ஹீட் பண்ணும்போது HgOவாக மாறிடுச்சு, அது ஆக்சைடு ஃபார்முக்கு மாறுது. HgOவை நம்ம திரும்ப ஹீட் பண்ணோன்னே ஆக்சிஜன் தனியாக போயிட்டு Hgஆக மாறிடுச்சு, பியூர் மெட்டல் கிடச்சிச்சு. அதுக்கு பேர் தான் என்னென்னாக்கா ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். Concentrated ore is converted into metal oxide and metal oxide is then reduced to metal. So simple இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். One is under the extraction we have oxidation, that is conversion of metal to metal oxide and then reduction of that metal oxide. See here HGS plus O2 gives HgO. அப்போ HgO மாறி இருக்குது, அதுக்கு பேர் ரோஸ்டிங். அதே மாதிரி Cu2S plus O2 gives Cu2O. Cu2O மாறி இருக்குது, அதுக்கு பேர் என்னது? தட் இஸ் ஹீட்டிங் வித் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் அ ரோஸ்டிங். எது அந்த மாதிரி மாறி இருக்குது? சல்ஃபைடு ஓர்ஸ் HGSும் Cu2Sும் தான் என்னவோ மாறி இருக்குது,
Cu2O and HCO மாதிரி இருக்கு இல்லையா, அது எதுக்கு தான் சூட்டபிள்னா சல்ஃபைடு ஓருக்கு சூட்டபிள். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னது. இப்போ ஓர் ஃபஸ்ட்டு எடுத்தோம், கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெட்டல்ஸ் எப்படிப்பட்ட மெட்டலாக இருக்கணும், ஒன்று ஹைலி ரியாக்டிவ் மெட்டலாக இருக்கும், இல்லைன்னா லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருக்கும், இல்லைனா மீடியம் ரியாக்டிவ் மெட்டலாக இருக்கும். ஒன்றுக்கு எந்த மாதிரி மெட்டல் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்மளோட மெத்தட் வந்து வேரி ஆகும். இப்போ மீடியம் ரியாக்டிவிட்டி மெத்தடில் சல்ஃபைடு ஓராக இருந்தால் என்ன, கார்பனேட் ஓராக இருந்தால் என்ன. இப்போ சல்ஃபைடு ஓர் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். வாட் இஸ் தட், ரோஸ்டிங்னு என்னது, வாட் இஸ் தட் ரோஸ்டிங், தட் இஸ் ஸ்ட்ராங் ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஏர், பக்கத்தில் போட்டிருக்கு. அப்போ ஆக்சைடு கிடைக்குது. அதே மாதிரி அதுவே கார்பனேட் ஓராக இருந்தால் அதுக்கு பேர் கால்சினேஷன். கால்சினேஷன்னா என்னென்னா ஸ்லோ ஹீட்டிங், லிமிட்டட் ஏர், ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ், நிறைய ஆக்சிஜனோட ஹீட் பண்ணுறது இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். உங்களுக்கு கேட்பாங்க டிஃபைன் ரோஸ்டிங், டிஃபைன் கால்சினேஷன். இட் இஸ் நத்திங். வாட் இஸ் ரோஸ்டிங்? Roasting is the process of converting sulfide ore into oxide, that is heating with excess of air, whereas calcination is for carbonate ore. It is also same thing, that is the ore is converted into metal oxide, but it is with a limited supply of air. Okay, so this is what calcination. இவ்வளோ நம்ம பார்த்தது roasting. இது calcination என்ன பாருங்கள், ZnCO3 அதை ஹீட் பண்ணுறோம், ZnO + CO2 கிடைக்குது. அப்போ ZnOவை அடுத்தது ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணும்போது அங்கே ஜஸ்ட்டு ஹீட் பண்ணோம், இங்கே வந்து கார்பனை போட்டு ரெடியூஸ் பண்ணும்போது ஜிங்க் அண்டு CO. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் இவ்வளோ தான். நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓரை மெட்டல் ஆக்சைடாக மாற்றி, ஓகேவா, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஜிங்க் இஸ் கன்வெர்டட் டு ZnO அண்ட் தென் ZnO இஸ் ரெடியூஸ்டு டு ஜிங்க். ஸோ போத், whether it is roasting or calcination, both process converts this ore into its oxide form. In both the process, the oxide form is reduced to metal. So this is what we have seen so far, that is ore is first converted into metal oxide and metal oxide is converted into metal. Okay, இவ்வளோ தான் கான்செப்ட். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம புக்கில் இன்னும்